ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஜெய் ஸ்ரீ நரசிம்மதேவ் பகவானுக்கு நரசிம்ம சதுர்தசி மகோத்சவக்கு கிருஷ்ண கோபால். அப்போ இன்னைக்கு ரொம்ப மங்களகரமான தினம். பகவான் நரசிம்மனுடைய அவதாரம் நரசிங்க சதுர்தசி. சதுர்தசினா 14வது நாள். பௌர்ணமிக்கு ஒரு நாள் முந்தி, நாளைக்கு பௌர்ணமி. பகவான் நரசிங்க தேவர் பௌர்ணமிக்கு முந்தின நாள் அவதரிச்சார். அதுல சதுர்தசி. சதுர்தசினா 14வது நாள். அப்ப நேற்று மாலை வகுப்புல ரொம்ப அழகா பார்த்தோம் பாகவதத்துல. என்ன கஷ்டப்போடைய இன்டெலிஜென்ஸ், என்ன கஷ்டப்போடைய புத்திசாலித்தனம். இப்ப நேற்றைய மாலை வகுப்போட தொடர்ச்சிதான். அப்ப நேற்றைய மாலை வகுப்பு யாரும் அட்டன் பண்ணி அங்கதானே இருக்கு. அதை அட்டன் பண்ணாலும் தெரியும் என்ன நடக்குது. எங்க நிறுத்தணும்? என்ன கஷ்டப்போ எவ்வளவு பெரிய புத்திசாலி நிறுத்தணும். என்னை கஷ்டப்போ அவ்வளவு பெரிய புத்திசாலினா என்னை கஷ்டப்போ படைச்ச கிருஷ்ணா எவ்வளவு பெரிய புத்திசாலியா இருக்கு. என்ன கஷ்டப்போ நினைச்சிட்டாரு நான் ரொம்ப புத்திசாலி. யார் நினைச்சுக்குவா நான் ரொம்ப புத்திசாலி? வெரி குட். பொய்யவங்கார் இருக்கிறவங்க தான் என்னோட புத்திசாலி. யாருமே இல்லை. எங்களை மாதிரிலாம் யாரும் கிடையாது, என்ன மாதிரிலாம் யாரும் கிடையாது. அது மீன் தான் பொய்யாகும். பொய்யவங்காரம் என்ன கஷ்டம் நினைச்சிட்டா என்னோட புத்திசாலி யாரும் இல்லை. 3 உலகம் என்ன கஷ்டப்பட கட்டுப்பாட்டுல இருக்கு. தேவர்கள்லாம் பயந்து போய் தலைமறைவாயிட்டாங்க. இவ்வளவு நடந்தாலும் நாரத முனிவர் சந்தோஷமா இருக்கு. நாரத முனிவர் பிரச்சனையே இல்லை. பாருங்க, இது என்ன அழகுன்னா, எண்ணெய் கஷு மாதிரி உள்ளவங்களுக்கு கூட நாரத முனிவர் கருணை உள்ளவரா இருக்காரு. எல்லாரும் எண்ணெய் கஷு பயந்துட்டு இருக்காங்க. நாரத முனிவர் ரொம்ப தைரியமா எண்ணெய் கஷு கூட அரண்மனைக்கு போறாரு. அங்கேயும் கிருஷ்ணாவுடைய புகழ் பாடுறாரு. அதான் தூய பக்தருடைய மகிமை. நாரத முனி எண்ணெய் கஷு கூட அரண்மனைக்கு போறாரு, பாடுறாரு. 3 உலகத்திலும் சஞ்சரிக்கிறாரு. 3 உலகத்துக்கு போறாரு. அப்போ எண்ணெய் கஷ்பு தவம் பண்ணி போய் வரம்லாம் வாங்கிட்டாரு. அந்த நேரத்துல தேவர்கள்லாம் அசுரங்க கூட சண்டை போட்டு, கயாது கர்ப்பவதியா இருந்த பொண்ணு நாரத முனி இந்திரன்ட்ட சொன்னாங்க, அந்த பொண்ணை கொண்டாடா, அந்த குழந்தை வந்து உங்களுக்கு எல்லாம் நன்மை பண்ணக்கூடிய, இந்த உலகத்துக்கே மங்களம் தரக்கூடிய குழந்தை வரும்போது. பக்தியின் ஸ்வரூபம் பிரகலாதன். ஆனந்தம் பிரகலாதா எல்லோருக்கும் ஆனந்தத்தை தருவார். அதனால அந்த குழந்தையினாலதான் நீங்க உங்களுடைய சொர்க்கத்தையும் திரும்ப பெற போறீங்க, 3 உலகத்தையும் திரும்ப பெற போறீங்க. எண்ணெய் கஷ்பு வர வரைக்கும் கயாது எண்ணெய் கஷ்புடைய மனைவி நாரதனுடைய ஆசிரமத்துக்கு, நாரதனுடைய ஆசிரமம். அப்ப நாரத முனி தினமும் பகவானுடைய நாம ரூப குணாதிசயங்களை பாடுற, பேசுற. பாகவதம் பேசினா என்ன ஆகும்? தூக்கம் வரும். எண்ணெய் கஷ்புடைய மனைவி சரியா கேட்கல, தூங்கி தூங்கி கேட்டாங்க. ஆனா உள்ள குழந்தை கேட்டு, அந்த பெண்மணியோட கருவில் இருக்கிற குழந்தை கேட்டுட்டே. அதனாலதான் அந்த கருவில் இருக்கிற பேபிக்கு வந்து கான்சியஸ்னஸ். எப்ப ஆன்மா அந்த கருவுல தோண்டிடுச்சோ அப்ப படிப்படியா உணர்வு வளர ஆரம்பிக்கும், உடல் வளர ஆரம்பிக்கும். பாகவதத்துல இந்த சயின்ஸ் இருக்கு, தேவை கேட்டவர். பாகவதத்துல எப்படி தாயினுடைய கருவுல இருக்கிற கரு வந்து படிப்படியா வளர்ச்சி அடையுதுன்னு எம்ஆர்ஐ ஸ்கேன், சிடி ஸ்கேன் எல்லாமே சொல்லுது. இன்னைக்கு வந்து ஒரு கருவுல இருக்கிற குழந்தை எப்படி இருக்குன்னு பாக்கணுமா, ஸ்கேன் பண்ணுங்க. எம்ஆர்ஐ ஸ்கேன் பண்றாங்க, சிடி ஸ்கேன் பண்றாங்க. ஆனா இந்த ஸ்கேனிங் மிஷின் எதோட தயவு இல்லாமலேயே பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கருவுல இருக்கிற குழந்தை எந்த மாதிரியா டிரான்ஸ்பர் ஆகுதுன்னு கபிலதேவர் சொல்றாரு. கபிலவாசி முதல்ல ஒரு சிறு அணுதான், அணு கூட சின்ன உயிர் சக்தி. அந்த உயிர் சக்தி வந்து
கர்மனா தெய்வ நேத்திரேன ஜந்தர் தேகோ பவத்தி. கபில தேவர் என்ன சொல்றாரு, ஒரு ஜீவாத்மாவுடைய கர்மவினைக்கு ஏற்றாற் போல அந்த ஆன்மா ஒரு உடல்ல வைக்கப்படும். அது அந்த தாய் வந்து தாயினுடைய கருவறையில, அந்த தாயுடைய கருவறை என்னவா இருக்கலாம்? அது மாடோட கருவறையா இருக்கலாம், பசுவோட கருவறையா இருக்கலாம், ஆடு, மாடு, கோழி இந்த மாதிரி பெண்பால்கள் உள்ள விலங்குகளுடைய கருவறையா இருக்கலாம், மனிதனுடைய கருவறையில இருக்கலாம், முட்டைக்குள்ள கருவா இருக்கலாம். அது எந்த தாயை தேர்ந்தெடுக்கணும், எந்த தாயை தேர்ந்தெடுக்கிறதுங்கிற உரிமை நம்ம கிட்ட கிடையாது. அதை நம்ம கர்மா தான் டிசைட் பண்ணும். நான் எந்த மாதிரி செயல் பண்ணிட்டோ அந்த மாதிரி தாய். அப்போ ஒரு பெண்ணுடைய கர்ப்பத்துல ஒரு ஆன்மா வைக்கப்படுதுன்னா அந்த பெண் எந்த பெண்ணா இருக்கணும்? அது மனித உடல் உள்ள பெண்ணா இருக்கணுமா, பசுமாடா இருக்கணுமா, ஆடு, மாடு, கோழி அதுலயும் பெண்பால் இருக்கு. அப்புறம் சிலது விதையில போட்டோடனே அந்த விதை போட்டோடனே அந்த விதையில இருக்கிற கரு வந்து அந்த விதை வந்து வளர்ந்து செடியா இருக்கு, தாவர உடல். அப்புறம் விதையிலிருந்து வருது, கருவுல இருந்து வருது, எப்படிலாம் உடல் கிடைக்குது, ஆன்மாவுக்கு எப்படிலாம் உடல் கிடைக்குது? விதையிலிருந்து ஒரு உடல், விதையிலிருந்து கிடைக்கிற உடல் தாவர உடல், முட்டையிலிருந்து கிடைக்கிற உடல் முட்டை, கோழி, அப்புறம் வந்து பாம்பு இதெல்லாம் முட்டை போடும், பாத்து, பள்ளி முட்டை போடும், வேற எல்லாம் முட்டை போடும், பறவைகள். இதெல்லாம் இந்த முட்டையிலிருந்து உடல் கிடைக்குது. பறவையோட உடல், பள்ளியோட உடல், சிலது வந்து கருவுல. நேத்தோ முந்தினத்தை யார்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க, கோழி முட்டை வந்து சைவம். யாரும் பேசுங்க, நீங்க தான் யாரும் பேசுங்க. கோழி முட்டை சைவம் சொல்லணும். நீ கலியுகத்துல மக்கள் என்ன வேணாலும் பேசுவாங்க. காரணம் என்னது? மதிர்ல கிருஷ்ணே பரதர் சுபாவா இதோ விபத்தியத கிரக பிரதானா அந்தாச கோபி பிரதாந்தமிஸ்ரம் தான் காரணம் தான். அவங்க கிருஷ்ணரை பற்றி நாலேஜே இல்லை, சாஸ்திர அறிவே இல்லை. மதிர்னா கிருஷ்ணே, மதிர்னா கிருஷ்ணேனா கட்டுப்பாடற்ற புலன்களின் காரணத்தால் பௌதிக வாழ்வில் அதிகமாக ஈடுபட்டுக் கொண்டிருப்பவர்கள் நரக சூழலை நோக்கி முன்னேறி சென்று வென்றதையே திரும்ப திரும்ப வென்று கொண்டே இருக்கின்றனர். இது பிரகலாத் மகாராஜ் ஸ்ட்ராங்கா சொல்றாரு. நம்ம என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம என்ன பண்றோங்கிறத பிரகலாத் மகாராஜ் ரொம்ப அழகா சொல்ற. சரி, இது அழகான ஒரு வர்ணனை, ஆக்சுவலி அழகான வர்ணனை. பிரகலாத் மகாராஜ் என்ன சொல்றாரு, பிரகலாத் மகாராஜ் சொல்றதுக்கு முன்னாடி இதை பேசுவோம். பிரகலாத் மகாராஜ் சொல்றதுக்கு எல்லாம் கனெக்டிவிட்டி இருக்கு, எல்லாம் தொடர்பு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, எல்லாத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த உலகத்துல நடக்கிறதா பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு. இந்த உலகத்துல என்ன நடக்குது இல்லையா? நீங்க சொல்றாங்க இல்லையா, முட்டை வந்து சைவம். ஏன் முட்டை சைவம் சொல்றாங்க? ஏன்னா சாப்பிடும், அதுதான், வேற ஒரு. சிலர் வந்து நீ சைவம் சொன்னாலும் சரி, அசைவம் சொன்னாலும் சரி, நான் சாப்பிடுவேன் அப்படி சிலர் இருக்காரு. சிலர் சைவமா அசைவமா அந்த அந்த ஆர்குமெண்ட்டுக்கு நான் வரல, நான் சாப்பிடுவேன். சிலர் சைவமா இருந்தா சாப்பிடுவேன், அப்ப முட்டையை சைவம் சொல்லு. இன்னைக்கு கொஞ்ச நாள் போனா ஆடு, மாடு, கோழி எல்லாம் சைவம். ஆமா, அதுல இப்போ இன்னும் லேட்டஸ்டா கண்டுபிடிச்சிருக்காங்க சயின்டிஸ்ட். என்னன்னா அது வந்தாச்சு இப்போ. எப்படின்னா ஒரு விலங்கை கொல்லாம அந்த பிளஷ சாப்பிடும். எப்படின்னா ஒரு விலங்கை கொல்லாம, ஒரு ஆடு மாடு கோழியை கொல்லாம அதோடைய மரபு எடுத்து அதை வந்து லேப்ல இன்ஜெக்ட் பண்ணா அதுல இருந்து அந்த பிளஷ் கிரியேட் பண்ணுது. ஆர்டிபிஷியல் பிளஷ். ஆர்டிபிஷியல் பிளஷ்னா செயற்கை மாமிசம், செயற்கையான சதையை உட்படு. அது சரியா தப்பா அது சாப்பிடுறது? நம்மள கொல்லவே இல்லையே, நான் ஆடு கொல்ல மாடு கொல்ல எதையும் கொல்லல. ஆனா எங்களுக்கு விஞ்ஞானி வந்து இப்படி ஒரு அசைவு கண்டுபிடிச்சு கொடுத்துருக்காங்க, அதை கொல்லாம சாப்பிடுறோம். அப்ப என்ன, சைவம் தானே? சரியா தப்பா? ஏன் தப்பு? அதான் கொல்லவே இல்லையே. ஒரு விலங்கை கொண்டாதானே தப்பு. நீங்க என்ன சொல்றீங்க, ஒரு விலங்கை கொண்டு சாப்பிடறதான தப்புன்னு சொல்றீங்க. இப்ப ஆடை வெட்டுறதான தப்பு. ஆடை வெட்டாம அந்த மரபு எடுத்து அந்த இன்ஜெக்ஷன்ல இருந்து எடுத்து அதை செலுத்தி அதுல இருந்து ஒரு நாங்க இது உற்பத்தி பண்றோம். அப்ப அது கொல்லலையே.
அது கொலையாகாது இல்ல, அப்ப சாப்பிட்டா அதுவும் பாவம் தான் இல்லையா? நமக்கு பகவான் கிருஷ்ணர் வந்து எவ்வளவு உணவு கொடுத்திருக்காங்க. தாவரங்கள், காய்கறிகள், பால், பழம். அதனால ஒரு உயிரை கொண்டுதான் வாழணும்னு இல்ல. அப்புறம் என்ன கேட்டாங்க? பால் குடிக்கிறீங்களா நீங்க? பால் ஏன் குடிக்கிறீங்க? பால் தானே ரத்தம், பசுவோட பால் ரத்தம் தானே பாலா வருது. பாலை ஏன் குடிக்கிறீங்க? பால் ஏன் குடிக்கிறோம் நம்ம? பால் வந்து சாத்விகமானது. பசு சாத்விகமானது, பசுவுடைய பால் சாத்விகமானது. அந்த பசு இம்சப்படுத்தி நம்ம பால் கறக்கல. பசு இம்சப்படுத்தி பால் கறக்கல. அப்படிதான் கிளாஸ்ல சொல்லணும். ஆனா பழமொழி என்னது? ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும். வேற வழி இல்ல. கலியுகத்துல பசுமாடு மக்கர் பண்ணுது. கலியுகத்துல எல்லாமே தலைகீழாயிடுச்சு. நான் வந்து பசுமாடை பத்தி நெகட்டிவா பேசக்கூடாது. ஆக்சுவலி நெகட்டிவ் இல்ல. அது வந்து கிருஷ்ணா வந்து நம்ம பொறுமையை சோதிக்கிறதா கூட இருக்கலாம். அதுக்கும் ஃபேமிலி இருக்கு, அந்த ஃபேமிலி சண்டை இருக்கு. பசுமாட்டுக்கு ஃபேமிலி சண்டை இருக்கு, ஈகோ இருக்கு, அகங்காரம் இருக்கு. இந்த இந்த பிரம்ம புவனலோகம் கிருஷ்ணர் சொல்லிட்டாரு. பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் இந்த பொறாமை போட்டிகளா இருக்கிறது. ஆனாலும் பசு வந்து புனிதமானது, சாத்வீகமானது. அது சாத்வீகமா இருக்கு, நம்மள ரஜோ குணத்துல அது சாத்வீகமா இருக்கு. சில நேரங்கள்ல பசுமாடு பக்தர்களும் சாத்தியமா பக்தி பண்ணுவாங்க, நம்மள ரஜோ குணத்துல ஆக்கிடும். நம்ம ரஜோ குணத்துல ஆயிரும். புரிஞ்சுதா? சரி, அப்ப என்னாச்சு? பசுமாடு அது கண்ணுக்குட்டிக்கு பால் கொடுக்குது. கண்ணுக்குட்டியே எல்லா பாலும் கொடுத்தா அது உடம்பு சரியில்லாம போகும், அதுக்கு லூஸ் மோஷன் போகும். அதனால தேவையான அளவுதான் பால் குடிக்கும் கண்ணுக்குட்டி. மீதி பால் மடியில இருந்தா பசுமாட்டுக்கு மடி கட்டி போயிடும். அப்ப அந்த பாலை கறந்துதான் ஆகும். அப்ப பகவான் என்ன பண்றாரு? கன்னிக்குட்டிக்கு பால் கொடுத்திருக்காரு, நமக்கு பால் கொடுத்திருக்காரு. மீதி பால் கன்னுக்குட்டி போக மீதி பால் நம்ம குடிச்சு. அப்போ பசுவைதான் அம்மான்னு சொல்றோம். யார்கிட்ட பால் குடிக்கணுமோ அவங்க அம்மா. நான் என் அம்மாட்ட பால் குடிச்சா எனக்கு ஒரு அம்மா இருந்தா நான் பால் குடிச்சேன். அது மாதிரி அந்த அம்மாவாவது ஒரு வருஷமும் தான் பால் கொடுத்துருப்பா. சில அம்மா எல்லாம் 2 மாசம் 1 மாசம் தான் பால் கொடுக்கும். சில அம்மா பாலே கொடுக்கறது இல்ல. சிலர்லாம் என்ன நினைக்கிறாங்க? பால் கொடுத்தா என் அழகு போயிடும், குழந்தைக்கு பால் குழந்தைக்கு பால் கொடுத்தா என் அழகு போயிடும், குழந்தை பெற்றுக்கிட்டா அழகு போயிடும், என்னமோ நினைச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு காலத்துல பிள்ளைகள் நினைக்கவே இல்லையே. 8 குழந்தை 10 குழந்தை பெற்றிருக்காங்க. அப்போ நல்லா ஆரோக்கியமா தான் இருந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை பார்த்தாலும் எதிர்த்து நிக்க மாட்டேங்குது. 8 10 குழந்தைகள் பெற்றும் ஆரோக்கியமா இருந்திருக்காங்க. அந்த மாதிரி உணவு சாப்பிட்டுருக்காங்க, அந்த மாதிரி வேலை செய்யும், அந்த மாதிரி சத்தான உணவு சாப்பிட்டுருக்காங்க, அந்த மாதிரி ஆரோக்கியமா வேலை செஞ்சிருக்காங்க. சத்தான உணவு, எந்த ரசாயன கலவை இல்லாம இயற்கையா கிடைக்கிற உணவை சாப்பிட்டாங்க, இயற்கையோடு சேர்ந்து வேலை பார்த்தாங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி எழுந்திருப்பாங்க, சூரியன் அஸ்தமிச்சதுக்கு அப்புறம் எல்லா வேலையும் டிராப் பண்ணிடுவாங்க. இப்ப அப்படியே தலைகீழ நடக்குது. சூரியன் உதிச்சதுக்கு அப்புறம் எந்திரிக்கிறாங்க, சூரியன் உதிக்கிற வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சூரியன் உதிச்ச உடனே தூங்கிடுறாங்க. இது கம்ப்ளீட்லி தமோ குணம். ஆசுரி பாவம், அசுர அசுர குணம். தமசி, தமா. இரவு முழிச்சிருக்கிறது தமோ குணம், பகல்ல முழிச்சிருக்கிறது சாத்தியமா. அப்ப தமோ குணம் அதிகமாயிட்டே இருக்கும் இரவுல வேலை செய்ய செய்ய. அது ராட்சசம், ஆசுரி பாவம். அப்ப இதெல்லாம் சொல்றாங்க இல்லையா? முட்டை சாப்பிடலாம், பால் குடிக்கக்கூடாது, புதுசு புதுசா எல்லாம் பண்ணுவாங்க. தானதான் பிஷத குரூரா அப்படின்னா கிருஷ்ணர் ஒரு ஸ்லோகம் சொல்றாரு பகவத்கீதை. அசுர குணம் படிச்சவங்க தர்மத்தை அதர்மம்னு சொல்லுவாங்க, அதர்மத்தை தர்மம்னு சொல்லுவாங்க. அப்புறம் யார மரியாதை பண்ணுவோம் அவங்க மரியாதை பண்ண மாட்டாங்க, யார மரியாதை பண்ணக்கூடாது அவங்க மரியாதை பண்ணுவாங்க. சாதுக்கள், புண்ணிய கர்மாக்களை செய்யறவங்க, பெரியவங்க, நல்லோர்கள், அவங்களுக்கு எல்லாம் மரியாதை இருக்காது. அரைக்குட்ட பாடம் போட்டு வர சினிமா நடிகர், அப்புறம் எந்த இதுவுமே இல்லாத நாலேஜே இல்லாத சினிமா நடிகர்கள், அவங்களுக்கு எல்லாம் வந்து பெரிய வரவேற்பு. இதான் கலியுகம்.
இதான் எண்ணிக்கசிவு கல்ச்சர். எண்ணிக்கசிவு கலாச்சாரம் எதை பண்ணணுமோ அதை பண்ணாம, எதை பண்ணக்கூடாதோ அதை பண்றது. எதை செய்யணுமோ அதை விட்டுட்டு, எதை செய்யக்கூடாதோ அதை செய்யறது எண்ணிக்கசிவுடைய கவர்மெண்ட் அரசாங்கம். எண்ணிக்கசிவுடைய அரசாங்கம் தான் இப்ப நடக்குது. இப்போ உலகம் முழுவதும் யாருடைய ஆட்சி நடக்குது? எண்ணிக்கசிவுடைய அரசாங்கம். எண்ணிக்கசிவு யாரு? கலியுடைய ஏஜென்ட். கலி புருஷனுடைய ஏஜென்ட். அந்த மாதிரி குட்டி குட்டி எண்ணிக்கசிவு எல்லா நாடுகளிலும் இருக்காங்க. அமைச்சர்கள், தலைவர்கள், சினிமா நடிகர்கள், அரசியல்வாதிங்க. அதனாலதான் இந்த எண்ணிக்கசிவு அவர் இப்படி இருக்காங்க. அவரு குழந்தை அம்மாவுடைய கருவில் இருக்கும் போதே பாகவதம் கேட்டிருக்காரு. அதனால பாகவதம் வந்து ஒரு சயின்ஸ் ஆக்சுவலி. ஒரு மாசத்துக்கு குழந்தை வந்து எப்படி ஒரு ஒரு தாயினுடைய கருவுல பகவானை ஏற்பாட்டினால அந்த குழந்தை வைக்கப்பட்டது. அப்ப முட்டைக்குள்ள கருவு இருக்குன்னா அங்க ஆன்மா இருக்கு. அந்த முட்டையை நான் உடைச்சிட்டேன் ஆயிடும், அந்த ஆன்மா அங்கிருந்து வெளியேறும். அந்த முட்டைய கோழி அடகாத்துதுன்னா, குருவி அடகாத்துதுன்னா அது குஞ்சு பொரிக்குது இல்லையா? அப்போ அந்த முட்டையை பாதுகாக்கும் போது அதுல இருந்து ஒரு உயிர் வருது. அந்த முட்டையை நான் உடைச்சிட்டேன்னா அது வலுக்கட்டாயமா அந்த உயிர் அங்கிருந்து நான் வெளியே அனுப்புறேன். அதோடைய வினை, கர்ம வினை நான் ஃபேஸ் பண்ணேன், சந்திக்கிறேன். அப்ப என்னுடைய நான் ஒரு ஒரு முட்டையிலிருந்து ஒரு கருவை வெளியே அனுப்புறேன்னா, என் கருவுல எப்படி குழந்தை உற்பத்தி ஆகும்? கர்மிக் ரியாக்ஷன், கர்ம வினை வந்து எப்படின்னா அதாவது சங்கிலி மாதிரி தொடரும். கர்ம வினை வந்து சங்கிலி தொடர் மாதிரி. நான் பல உயிரை கொண்டு இருக்கேன் அப்படின்னா, பல உயிரை கொண்டு சாப்பிட்டுருக்கேன். அப்புறம் எனக்கு இந்த குழந்தை வேண்டாம், அபார்ஷன் பண்றாங்க. எனக்கு இந்த குழந்தை வேண்டாம். அப்போ அந்த 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 மாதிரி செயல் பண்றவங்க, குழந்தை வேண்டாம் அபார்ஷன் பண்றவங்க, அபார்ஷன் பண்ணி விடுறவங்க, கருவுல இருக்கிற முட்டையை அழிக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் எப்படி வயித்துல குழந்தை உண்டாகும்? இன்னைக்கு கலியுகத்துல நிறைய பேர் குழந்தை உண்டாகுது. நிறைய பேர் குழந்தை உண்டாகுறது இல்ல. சாப்பாடு, உணவு பழக்க வழக்கம் சரியில்லை. பல்வேறு காரணங்கள். ஆனா ஒரு காலத்துல கரெக்டா எல்லாமே சிஸ்டமேட்டிக்கா நடந்தது. கரெக்டா அடுத்தடுத்து ஒரு 8, 10 குழந்தைங்க. எப்படி சாத்தியமாச்சு? சில வருஷங்களுக்கு முன்பாக, சில வருடங்களுக்கு முன்பாக ஒரு குடும்பத்துல 3, 4 குழந்தைங்க. 4 பேரு. அவங்களுடைய ஃபேமிலி முன்னாடி பார்த்தா 8 பேரு, 10 குழந்தைங்க. எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்ல. தொந்தரவே இல்ல. அடுத்து குழந்தை. 1 வயசு, 2 வயசு வித்தியாசத்துல குழந்தை. மேக்ஸிமம் 1 வயசு, 1 வயசு, 2 வயசு வித்தியாசம். 8, 10 குழந்தைங்க. அப்புறம் ஒரு 4 குழந்தை, அப்புறம் 3 குழந்தை, அப்புறம் 2 குழந்தை, அப்புறம் 1 குழந்தை, அப்புறம் குழந்தையே இல்ல. அப்ப என்ன ஆகுது? நம்ம இயற்கைக்கு எதிரா செயல்பட இயற்கை நமக்கு பாடம் கத்துக் குடுத்துக்கிட்டே இருக்கு. இயற்கை என்ன பண்ணுது? பாடம் கத்துக்கிட்டே இருக்கு. அப்போ இந்த கருவுல இருக்கிற சிசு இருக்கு இல்லையா? அதோடைய ப்ராக்ரஸ், அது எப்படி வளருதுன்னு கபிலதேவ் சொல்றாரு. முதல்ல ஒரு சின்ன ஒரு அணு மாரி, ஒரு சின்ன கண்ணுக்கு தெரியாத ஒரு உயிர் சக்தி. ஆன்மாவ தான் கண்ணால பார்க்க முடியாது. ரொம்ப மைன்யூட்டா இருக்கு. அது வந்து ஆ அந்த பெண்ணுடைய கருவுல செலுத்தப்படும் பொழுது, அதுக்கு அந்த கருவறையில போயிருக்கு. இந்த கருவறை எப்படி இருக்கும்? இவ்வளவுதான். இவ்வளவுதான் கருவறை. அதுக்குள்ள அப்படியே படிப்படியா அதுக்கு சக்தி கிடைக்குது. எப்படி சக்தி கிடைக்குது? கருவுல இருக்கிற கருவறையில இருக்கிற அந்த கருவுக்கு அ எப்படி சக்தி கிடைக்குது? எப்படி உடல் கிடைக்குது? இந்த பௌதிக இயற்கை, மெட்டீரியல் நேச்சர் எப்படி உடல் குடுக்குது? இந்த 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 ஜட உடல் என்னது? மெட்டீரியல் நேச்சர், பௌதிக இயற்கை. இந்த பௌதிக உடல் எப்படி கிடைச்சது நமக்கு கருவுல, அம்மாவோட கருவுக்குள்ள? அ எப்படி கிடைச்சது? தொப்புள் கொடி மூலமா உணவு போகுது. ரைட்? தொப்புள் கொடி மூலமா உணவு போய் அந்த கருவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா எனர்ஜி கிடைச்சு, அந்த அம்மா சாப்பிடுற உணவெல்லாம் அது உள்ள உள்ள போய் அந்த கருவறையில இருந்து அந்த கருவுக்கு அந்த மெட்டீரியல் நேச்சர் ஒரு பாடி குடுக்குது. ஒரு சரீரம் கிடைக்குது. அது படிப்படியா வளர ஆரம்பிக்குது. அப்புறம் ஒரு பிண்டம் மாரி இருக்கும். அந்த பிண்டம் 1 மாசம், 3 மாசம், 4 மாசம், 7 மாசம் வரும்போது ஃபுல் ஃபார்ம். 7 மாதம் வரும்போது முழு உருவம் வரும். தலை, கை, காலு, நகம் 10 மாதம் வெளிய வரும்.
நமக்கு நமக்கு ஒரு மனுஷன் குழந்தை பெற்றுக்கிறதுக்கு 10 மாசம் ஆகுது. பசுமாட்டுக்கு 9 இருந்து 10 மாசம் ஆகுது. யானைக்கு ஒரு வருஷம். யானைக்கு 1 வருஷம் ஆகும். யானை குழந்தை பெற்று குழந்தை குட்டி போட்டது. இந்த மாதிரி ஒரு ஒரு ஜீவனுக்கும் ஒரு ஒரு டைம் டியூரேஷன் இருக்கு. அப்போ 1 வருஷ காலம் இப்ப யானையோட உடல்ல போனா அம்மாவோட யானை கருப்பையில 1 வருஷம் தான் இருக்கு. மனித உடல்ல எடுத்தா 10 மாசம். பசுவோடைய கருவறையில போனா 10 மாசம். இப்படி அங்க வெளிச்சம், சுவாசம் எதுவுமே இருக்காது. கருவறையில வெளிச்சத்தையும் பார்க்க முடியாது, சுவாசிக்கவும் முடியாது. அப்புறம் கிருமிகள்லாம் கடிக்கும். கிருமிகள்லாம் கடிக்கும். அந்த வேதனை தாக்க முடியாம குழந்தை இங்கேயும் அங்கேயும் அசையும். அம்மா நினைச்சுக்குவா அந்த குழந்தை வந்து என்னை வந்து விட்டுது. அது பாவம் வலியில துடிக்குது. அந்த டெண்டர் பாடி. அந்த குழந்தையோட ஸ்கின் எப்படி இருக்கும்னா, நீங்க இளநீ குடிச்சிட்டு அந்த பருப்பு எடுத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரிதான் இருக்கும். இளநீ குடிச்சிட்டு இளநீ பருப்பு எடுத்து தருவாங்கல்ல, அப்படி கொல கொலன்னு சாஃப்டா இருக்கும். அந்த மாதிரிதான் அந்த சரி. அதுல போய் கிருமிகள்லாம் கடிச்சு அப்படி இருக்கு. பெயின்ஃபுல்லா இருக்கு. ஏற்கனவே அந்த குழந்தை அந்த வலி அனுபவிச்சுட்டு இருக்கு. இந்த அம்மா வந்து புளிக்குழம்பு, காரக்குழம்புலாம் வச்சாங்க. மிளகா பஜ்ஜி, புளிக்குழம்பு, காரக்குழம்பு அது சேர்த்து மசாலா தடவி விட்டாச்சு மேல. நீ ரொம்ப வேதனைப்படுற, கொஞ்சம் கூட வேதனைப்படுன்னு தடவி விட்டு. அது மூச்சு விட முடியாம, வெளியிலயும் வர முடியாம, சுவாசிக்கவும் முடியாம, எரிச்சல்லாம் தாங்க முடியாம உதைக்குது. இந்த அம்மா என்ன பாருங்க நம்ம குழந்தை உதைக்கிறான். இப்பவே வாங்கிக்க வெளியே வந்து என்ன எக்ஸ்ட்ரா உதைப்பான். கலியுகத்துல வயிற்றுக்குள்ள உதைக்கிறது வந்து வெளியில வந்து உதைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் தான் நடக்குது. இந்த மாதிரி குழந்தை வந்து வளர்ந்து வெளியில வருது. அப்போ அந்த குழந்தைக்கு கான்சியஸ்னஸ் இருக்கு. எங்கெல்லாம் படிச்சிருக்கிறோம் கருவில் இருக்கிற குழந்தைக்கு கான்சியஸ்னஸ் உணர்வு இருக்கு. தாயினுடைய கருவில் இருக்கும் குழந்தைக்கு உணர்வு இருக்கு. பாகவதத்துல 2-3 இடத்துல படிச்சிருக்கோம். இங்க பிரகலாதுடைய சரித்திரம். பிரகலாதர் வந்து ஒண்ணு வந்து பிரகலாதர் தாயினுடைய கருவில் இருக்கும் போதே சாஸ்திரம் பாகவதம் படிச்சேன். வெளியில வந்து ஸ்கூல்ல போய் எல்லாம் படிக்கல. தாயினுடைய கருவில் இருக்கும் போதே என்டையர் பாகவதம் படிச்சுட்டார். தன்னுடைய ஆச்சாரியன் குரு நாரதற்கு வந்து கற்றுக்கொண்டார். அதுக்கப்புறம் பரிட்சித் மகாராஜா தாயினுடைய கருவில் இருக்கும் போதே கிருஷ்ணா தன்னை காப்பாத்துறத பார்த்தார். அப்புறம் அபிமன்யு சுபத்திரையோடைய கருவுல அபிமன்யு கிருஷ்ணா வந்து சக்கர வியூகத்துல எப்படி போறதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. சாரி அர்ஜுனா வந்து சக்கர வியூகா மகாபாரத் சக்கர ஒரு சர்க்கிள் ஃபார்ம் பண்ண பண்ணியிருப்பாங்க. பெரும் மகாரதர்கள். அந்த மகாரதர்களுக்கு சவால் விடுற மாதிரி ஒரு மகாரதர் இந்த சர்க்கிள்குள்ள போய் வெளியில வரும். சிங்கிளா தனியாளா போய் அந்த ஆர்ட் வந்து அர்ஜுனனுக்கு தெரியும். அது ஒரு நாள் சுபத்திரை கேட்டாங்க, அது எப்படி நீங்க சக்கரவியூகம் பண்ணா யுத்தத்துல எப்படி போய் நீங்க ஜெயிச்சு வருவீங்க? நீங்க ரொம்ப எக்ஸ்பர்ட் நாங்க அதுல. இப்ப அர்ஜுன் எக்ஸ்பிளைன் பண்றாரு எப்படி எல்லாம் போகணும். கதை சொன்னா அடுத்து தூக்கம் தானே வரும் ஃபர்ஸ்ட். கதை கேட்கும்போது ஆர்வமா இருக்கும். கதை சொல்லும் போது சொல்றவர் ஆர்வமா சொல்லி கேட்கறவங்க தூங்கிடுவாங்க. சுபத்ரா கதை கேட்டுட்டே இருந்தாங்க, அவங்க தூங்கிட்டாங்க. அப்போ அபிமன்யு உள்ள கேட்டுட்டு இருக்கான். தூங்கிட்டான்னு அர்ஜுனன் நிறுத்திட்டு போயிட்டார். அப்படி சொல்லுவாங்க. கிருஷ்ணர் வந்து கூட்டிட்டு போயிட்டாரு. கதை சொல்லிட்டு இருக்கும்போது கிருஷ்ணா ஏதோ வந்து அழைச்சிட்டு போயிட்டார். எனிவே ஏதோ ஒண்ணு ஆமத்துல அபிமன்யு புதுசா கேட்கல. அபிமன்யு என்ன பண்ணல, புதுசா கேட்கல. சக்கர வியூகத்துக்குள்ள எப்படி போகணும்னு அபிமன்யுக்கு தெரியும், எப்படி வெளியே வரணும். சின்ன பையன் 12-13 வயசுல இருக்கு. ஆனா சேலஞ்ச் பண்ணார். பீஷ்மர், துரோணர், கிருபாச்சாரியா, சகுனி, அஸ்வத்தாம, துரியோதனன், கர்ணன், துச்சாசன் 8-10 பேர் மகாரதர்கள். கிருபாச்சாரியா, துரோணாச்சாரியா இவங்களுக்கு நடுவுல போய் இவங்க எல்லாத்தையும் கண்ணில் விரல விட்டாரு. பீஷ்மரே தகச்சு போனார். கர்ணன் தகச்சு போனார். அர்ஜுனனுக்கு குறைவானவனே இல்லை. சற்றும் அர்ஜுனனுக்கு தலைச்சவன் இல்லை. ஆனா என்ன பண்ணாங்க, எல்லாருமா சேர்ந்து அபிமன்யுவை அட்டாக் பண்ணி அப்போ கடைசி வரைக்கும் அபிமன்யு போராடுவார்.
அந்த காட்சி பார்த்தா அழுக வந்து அபிமன்யு வந்து சண்டை போடும்போது அழுக வந்துடும் யார் பார்த்தாலும். நமக்கே அழுக வந்துட்டா அர்ஜுனனுக்கு எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. நீங்க அந்த மகாபாரத எபிசோட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இல்ல பார்க்க வேண்டாம். அப்படியே கண்ண மூடி யோசிச்சு பார்த்தா அபிமன்யு ஒரு சின்ன பையன் இந்த மகாரதருக்கு மத்தியில போய் ஒட்டம்பல்லாம் ரணமாய் எல்லா அம்புகளால தோய்த்து கடைசி அம்பு கடைசி உயிர் இருக்கிற வரைக்கும் போறாரு. உடலை விடுவோம் கிருஷ்ணா அழுகு வந்துடும் அபிமன்யு. அபிமன்யு தாயினுடைய கருவுல இருக்கும்போது கேட்டார். அதனால இந்த கர்ப்பவதியா இருக்கிற பொண்ணுங்க கிருஷ்ணரை பத்தி நிறைய கேட்கணும், கிருஷ்ணா பத்தி பேசணும், கிருஷ்ணா பத்தி பாடணும், கிருஷ்ணனுடைய பிரசாதம் சாப்பிடணும். அப்பதான் பிரகலாதர் மாதிரி குழந்தை வரும். இல்லாட்டி என்ன கஷ்டம் என்ன ஆக்ஷன் மாதிரி எல்லாம் சொல்லிடும். கலியுகத்துல ஏன் இன்னைக்கு பசங்க அம்மா சொன்னா கேட்க மாட்டேங்கிறான், அப்பாட்ட சண்டை போடுறான், பைசா கொடுக்கல நான் கொண்டுடுறான், நிறைய நிறைய அடிக்கடி வருது. சினிமா பார்க்க பணம் கொடுக்கல அப்பாவுக்கு கொடுட்டா, காசு கேட்டது கொடுக்கல அம்மாவுக்கு கொடுத்தா, ஆசிரியம் பாவம். பிகாஸ் இந்த கல்வியே இல்ல. மதிர்ன கிருஷ்ணே பரதர்சனம். கிருஷ்ணரை பற்றிய நாலேஜே, கிருஷ்ணா பற்றி கேட்டதே, கேட்கறது பூரா என்னது சினிமா டிராமா இதுதானே. யார் யாரை கொண்டா பாக்குறது பூரா அதுதான். யார் குடும்பத்தை எப்படி வஞ்சம் பண்ணலாம், யாரை ஏமாத்தலாம், டிவி சீரியல் அதுதானே. அடுத்தவ பொண்டாட்டி எப்படி ஏமாத்தலாம், அடுத்தவ எப்படி கள்ளக்காதல் பண்ணலாம், எங்க திருடிட்டு போலாம், என்ன பண்ணலாம், யாரை வந்து கீழே யாரை கொள்ளலாம், யார் மேல பொறாம பண்ணலாம், இதேதான். இது அந்த அம்மா பொழுதுன்னு உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கா. அந்த கருவும் அதுதான் கேட்டுட்டு இருக்கு. ஒரு வெளியே வரும்போது எப்படி வரும், அதே சொரூபமா வரும் அப்படியே. அப்புறம் என் பையன் அதை பண்ணிட்டான், என்னை விட்டுட்டான், என்னை கொண்டு தனியா விட்டான், கவனிச்சுக்கிறது இல்ல, கொடுமை அனுபவிக்கும். ஏன்னா அந்த கருவுல இருக்கிற குழந்தை அந்த கொடுமையை அனுபவிச்சிருக்கு. அதுக்கான உணர்வு கொடுக்கல, கிருஷ்ண உணர்வு கொடுக்கப்படல. கிருஷ்ண உணர்வு கொடுக்கப்படாதான் இன்னைக்கு சமுதாயத்துக்கு பெரிய பிரச்சனையே. இன்னைக்கு சமுதாயத்துக்கு மிக எல்லா பிரச்சனையும் காரணம் என்னன்னா கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் தான். இதுதான் பிரபுபாத் திரும்ப திரும்ப சொல்றாரு. இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் காரணம் கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம். அப்ப என்ன ஆச்சு, அதனாலதான் அடுத்து பின்னாடி படிப்போம் நம்ம. பிரகலாதர் வந்து குழந்தை பிராயத்திலிருந்து இது கொடுக்கணும்னு சொல்றாரு. கௌமாரம் ஆகிறது அப்படின்னா 5 வயசுல இருந்தே பாவ தர்மம் சொல்லி கொடுக்கணும். அப்படி கேட்டு கேட்டு பிரகலாத குழந்தை தெய்வீகமான குழந்தையா வந்து எண்ணெய்கசிபு 3 உலக சக்கரவர்த்தி. எண்ணெய்கசிபு 3 உலக சக்கரவர்த்தி தன் குழந்தையை குருகுலத்துக்கு அனுப்பிச்சிருந்தாரு. ஒரு நாள் குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தது, அப்பா எடுத்து மடியில உட்கார வச்சுட்டாரு. பிரகலாதா, ஸ்கூல்ல நீ படிச்சதே பெஸ்ட் பாடம் என்ன? அவர் இந்த டீச்சர் சொல்லி கொடுத்தது சொல்லவே இல்லை. ஸ்கூல்ல இருக்கிற டீச்சர் என்ன சொல்லுவாங்க, A+B+² அது எங்க உதவியே செய்யாது, எங்கேயுமே வாழ்க்கையில பயன்படுத்தவே இல்லை. அது மேக்ஸ் சயின்ஸ் எங்கேயுமே வாழ்க்கையில் இதான் 1-2 பேர் ஃபாலோ பண்ணுவோம் இல்லையா? மோஸ்ட்லி யாருமே ஃபாலோ பண்ணும். படிச்சது ஒன்று செய்யற வேலை ஒன்று. அது கேட்ட ஒரு என்ஜினியரிங் படிச்சு பேங்க் வேலை ட்ரை பண்ணிட்டு, ஆனா அதுக்கு பிகாமே படிச்சிருக்கலாம், அக்கௌண்ட்ஸ் தான் ஒழுங்கா தெரியும். அப்புறம் அங்க போய் உட்காந்துட்டு அங்கேயும் இப்ப என்னது பேங்க்லயும் கவுண்டிங் கையில இல்ல, மிஷின்ல போட்டு விட்டு. அப்ப அந்த கர்மத்தை யார் வேணா பண்ணலாம். அதுக்கு என்ன படிச்சிருந்தேன், நோட் கவுண்ட் பண்றதுக்கு மெஷின் இருக்குன்னா அப்ப நமக்கு எதுக்கு, நம்ம எதுக்கு? சோ இப்படி கலியுகத்துல எல்லாமே இப்படிதான் இருக்கும், தலைகீழ நடக்கும். அப்போ பிரகலாதர் சொன்னாரு பாருங்க, எண்ணெய்கசிபு பார்த்து சொல்றாரு, நீங்க அசுரலயே சிறந்தவரு, ஆனா என்ன பிரயோஜனம்? இந்த இருண்ட கிணறு குடும்ப வாழ்க்கை அதுல போய் சிக்கிட்டு இருக்கீங்க பேசிட்டு. வித்வாத பாதம் கிரகம் அந்த பூர்வம் வனம் கதோய தெரிமாஸ்திரியன். இந்த குடும்ப வாழ்க்கை இருக்கே அது பாலு கிணறு மாதிரி. பாலு கிணத்துல உழுதவன் சொகுசாவா இருப்பான், எப்படா அதை விட்டு வெளியேறுவோம்னு நினைப்பான். ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த பாலு கிணறு ரொம்ப சௌரியமா இருக்கு, நம்ம பிள்ளைகளுக்கு தள்ளி விடும். அவன் உழுது போதாது, பாலு கிணத்துல நான் உழுது பார்த்தாம பிள்ளைகளும் சேர்த்து தள்ளி விட்டுறது போங்க. அதனால கிருஷ்ண உணர்வற்ற வீடு, கிருஷ்ண உணர்வற்ற வீடு பாலு கிணறு தான். கிருஷ்ண உணர்வுள்ள வீடு வேணா தப்பிச்சது, ஏதோ சண்டை போட்டாலும் கிருஷ்ணர் நடுவில் வச்சு சண்டை போட்டுப்பாரு, தப்பிச்சது.
என்ன ரொம்ப அடிதடி அதுவும் இம்மெச்சூரா இருந்தா அங்கேயும் அடிதடி வெட்டுதான், அங்கேயும் கோர்ட்டு கேஸ். ஆனா பக்குவமான கிரகஸ்தரா இருக்கும்போது கிருஷ்ண உணர்வுல வாழ்ம்போது அங்க கொஞ்சம் கம்மியா இருக்கும். மொத்தத்துல எப்படியா இருந்தாலும் கிணறு தான். அது தண்ணி உள்ள கிணறா இருந்தா தண்ணி இல்லாத கிணறா இருந்தா அது தண்ணி இல்லாத கிணறுல ரொம்ப கஷ்டம். தண்ணி உள்ள கிணறுல கொஞ்சம் நீந்தி நீந்தி மேல வர முயற்சி பண்ணலாம், அவ்வளவுதான். அவ்வளவுதான் வித்தியாசம். மொத்தத்துல கிணறு தான். அவ்வளவுதான். எந்த கிணறு உண்டு. அப்போ இந்த பிரகலாத் மகாராஜா அவங்க அப்பாவுக்கு உபதேசம் பண்ணாரா, உடனே அவருக்கு கோவம் வந்து, என்ன இந்த பையன் சரியில்லை, யாரோ உனக்கு எடுத்துட்டாங்க, யாரோ வந்து தப்பான சங்கத்துக்கு போறாரு. எது தப்பான சங்கம்? வைஷ்ணவ சங்கம் தப்பான சங்கம். ஆனா அயோக்கியத்தனம் பண்ற சங்கம் நல்ல சங்கம். இதுதான் அசுர மென்டாலிட்டி. அசுர மென்டாலிட்டி. ஓ, என் பையனை வந்து யாரோ வைஷ்ணவருக்கு எடுத்துட்டாங்க, ஒரு கிருஷ்ண பக்தி பண்ண வைக்கிறாங்க. அந்த மாதிரி பிரபுபார் காலத்திலேயே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. பிரபுபார்ட்டியே வந்து, நீங்க எங்க பசங்களை இது பண்றீங்க, பிரெயின் வாஷ் பண்றீங்க. ஆமா, உங்க பிரெயின் அழுக்கா இருக்கு, நான் வாஷ் பண்றேன். பிரபுபார்ட்ட வந்து சொன்னாங்க, பிரபுபாதா நாங்க எல்லாம் வந்து ப்ரீச் பண்றதை வச்சு என்ன சொல்றாங்க, பிரெயின் வாஷ் பண்றாங்க. ஆமா, கரெக்ட் தானே. அவங்க பிரெயின் அழுக்கா இருக்கு, நீங்க வாஷ் பண்ணி கொடுக்குறீங்க, அவங்க அப்ரிஷியேட் தானே பண்ணணும், சந்தோஷப்படணும். அப்புறம் சொல்றாங்க, நீங்க வந்து எங்களோட சேர்றதே இல்ல, நீங்க ஒரு தனி சொசைட்டியா இருக்கீங்க. நாங்க கூப்பிடுறோம், எங்க கூட வாங்க, நீங்க தான் வர மாட்டேங்கிறீங்க. நீங்க வந்து எங்களோட வந்து சேருங்க, நீங்க நாய் கூட சேர்ந்து வாழ்றீங்க. நாய் தான் தீண்டத்தகாத ஒண்ணு. நாய் கூட இருக்கீங்க, ஆனா எங்க கூட வாங்கினா வர மாட்டேங்கிறீங்க. ப்ரோபா என்ன சொல்லுவாரு, காலையில ஜுகு டெம்பிளுக்கு பயங்கர போராட்டத்துல தான் ப்ரோபா பண்ணாரு. நீங்க அதை படிச்சிருப்பீங்க லீலாமிர்தத்துல. ப்ரோபார் எவ்வளவு கஷ்டப்பட்டது ஜுகு டெம்பிள இது பண்றதுக்குன்னு, குண்டர்கள்லாம் வச்சு பக்தர்களை தொந்தரவு பண்ணி கோயிலெல்லாம் உடைக்க வந்து. அப்ப ப்ரோபா சொல்றாரு, பக்கத்துல உள்ளவங்க எல்லாம், நீங்க வாங்க, எங்களோட நீங்களும் வந்து கீர்த்தனை பாருங்க, பிரசாதம் சாப்பிடுங்க, சந்தோஷமா இருங்க. அது முடியாது, காலையில நாயை கூட்டிட்டு வாங்க. காலையில நாயை கூட்டிட்டு வாக்கிங் போவான். அவன் நினைச்சிட்டு இருக்கான் அந்த நாய் தான் அவனை பாதுகாக்குது. ஆனா இவன் தான் அந்த நாயை பாதுகாத்துட்டு இருக்கான். அது இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் போகணும். அந்த நாய் அங்க ஏதாவது பார்த்தா மோப்பம் பிடிக்கும். நாய் பாத்தீங்கன்னா என்ன பண்ணு தெரியுங்களா? நான் சின்ன வயசுல பாத்திருக்கேன். இந்த நாய் என்ன பண்ணா, கட்டி வச்சிருப்பாங்க. கழட்டி விட்டா அந்த எஜமானி சேர்த்து இழுத்துட்டு போகும். அது எங்க போயிடுச்சு, அப்படி மோப்பம் பிடிச்சிட்டே இருக்கு. இங்க போகும், அங்க போகும். அவன் இழுக்கிற இழுப்புக்கெல்லாம் போகும். அது எதுக்கு மோப்பம் பிடிக்குன்னா, அது கக்கா போகணும். அது ஏதோ மோப்பம் பிடிச்சி ஒரு பர்டிகுலர் இடத்துல தேர்ந்தெடுக்கும். அது அங்கங்க போய் மாப்பு படிச்சுட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்த தேர்ந்தெடுத்து அங்க கக்கா போகும். அவன் கூட நின்று இருப்பான். அவன் கூட நின்று இருப்பான். அதுல ஒரு பெருமை. பாரு, என் பப்பி கக்கா போகுது, நான் கூட நிக்கிறேன். அதுல ஒரு பெருமை. ஓடுறது நாய் வேஷம், அதுல என்னையா பெருமை? அது கூட நின்று இருப்பான். ஆனா பக்தர் கூட வந்து பிரசாந்த் சாப்பிட்டா வரமாட்டான். இது பிரபார் காலத்துல இருக்கு, என்னைகேஷன் காலத்துல இருந்தே இருக்கு. என்னைகேஷன் காலத்துல இருந்தே இருக்கு. பக்தர் சங்கத்துக்கு வாங்க வரமாட்டாங்க. அப்ப என்னாச்சு, அப்ப அந்த குருகுல் மாஸ்டர் கூப்பிட்டு 2 பேரும் கூப்பிட்டு, இந்த பையனை யாரும் வைஷ்ணவ கூட சேர விடாதீங்க. முதல்ல என்ன கஷ்பு அவங்கள திட்டுறாரு, நீங்க 2 பேர் தான் நான் ஸ்கூல்ல அனுப்பிச்சா இவனுக்கு தப்பு தப்பா பாடம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. இவனுக்கு என்ன சொல்லி கொடுக்க சொன்னேன்? இவன் எனக்கு அப்புறம் ஒரு பெரிய அசுர தலைவனா வரணும், எனக்கு அப்புறம் என் மகன். உண்மை அதுதானே, என்ன கஷ்டத்துக்கு அப்புறம் 3 உலகத்துக்கு பிரகலாதன் சக்கரவர்த்தி ஆக போறாரு. அதனால இவனுக்கு எல்லா ஞானம் சொல்லி கொடுத்து, நான் எப்படி புத்திசாலியா இருக்கணும் அதே மாதிரி என் மகனையும் புத்திசாலியா இருக்கணும் அப்படின்னு என்ன கஷ்டம் விரும்புறாரு. அப்போ பிரகலாதருக்கு ஆத்மா என்னன்னு தெரியணும், பரமாத்மா என்னன்னு தெரியணும், ஆனா பொய் அகங்காரம் இருக்கும். நான் என்ன கஷ்டப்போட பையன், ஐ ஆம் த கிரேட் சன் ஆஃப் என்ன கஷ்டம். அது விரும்பல பிரகலாத். என்ன கஷ்டம் தன்னை மாதிரி தன் பையன் இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லா அப்பா அம்மா அப்படிதான் நினைப்பாங்க, தன்னை மாதிரியே தன் பசங்க. ஆனா எந்த அப்பா அம்மாவும் நான் வந்து குடும்பஸ்த வாழ்க்கை போட்டேன், என் பையனாவது பிரம்மச்சரியா போட்டு விரும்ப மாட்டேங்குது இல்லையா? ஆனா அவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில போகுது. இதுக்கு எவ்வளவு கிரகஸ்தர்கள், நான் வந்து கல்யாணம் பண்ணி ரொம்ப கஷ்டப்படுறேன், வெளியில போய் அங்க இங்க 5க்கும் 10க்கும் பிப்பலே சேவினும் ரிப்பன துரஜன சபல சுப்பல பலாகிடு. யாருக்கோ போய் சேவை எல்லாம் பண்ணி திட்டெல்லாம் வாங்கி
அடுத்த கை கால் எல்லாம் உழுது, அந்த மாதிரி என் பையன் ஏன் வெளியில போய் கஷ்டப்படணும்? அவனாவது பிரம்மச்சரியா இருக்கட்டும், சேவை பண்ணட்டும். இல்ல கிரகஸ்தரானா நல்ல கிருஷ்ண பக்தி உள்ள கிரகஸ்தரா இருக்கட்டும், கிருஷ்ண உணர்வோடு இருக்கட்டும், கிருஷ்ண உணர்வுள்ள குழந்தைகள் உற்பத்தி பண்ணட்டும். என்னைக்குமே அடுத்தவங்கிட்ட போய் கை நீட்டி கை கட்டி வேலை செய்யக்கூடாது. நான் வந்து சூதரனா இருக்கக்கூடாது. ஒரு கிருஷ்ண பக்தரும் தன் குழந்தைகளை பிராமணனா உருவாக்கணும், சூதரனா உருவாக்கக்கூடாது. பிராமணர் பற்றாக்குறை, சூதருக்கு பற்றாக்குறையே கிடையாது. அதனாலதான் நேத்து படிச்சோம், பிராமண கலாச்சாரம் ரொம்ப முக்கியம். பிராமண பண்பாடு, அதனாலதான் ஹிரண்யகசிபு அந்த கலாச்சாரத்தை அழிக்கணும்னு நினைக்கிறார். அப்பதான் விஷ்ணு வழிபாடு இல்லாம போகும். பிராமண கலாச்சாரம் தெளிவு என்ன சொல்றது படிச்சுன்னா, பிராமண கலாச்சாரம் வந்து எளிமையான ஒரு கலாச்சாரம். எளிமையாக வாழ்வது உயர்வாக சிக்கும். அப்போ இந்த குருகுல் மாஸ்டர் கூப்பிட்டு அட்வைஸ் பண்றாரு ஹிரண்யகசிபு, உங்களை நான் வந்து கொண்டுடுவேன், என்ன தவிர துணிச்சல தான் இந்த மாதிரி பாடம் சொல்லி தருவீங்க. அவன் நடுக்கிறா 2 பேரும், நாங்க சொல்லியே கொடுக்கல, யாரோ வந்து சொல்லி, நாங்க குருகுலத்துல இல்லாத நேரத்துல யாரோ வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, நீ கவனமா பாத்துக்கோங்க, வைஷ்ணவ கூட சேரக்கூடாது, வைஷ்ணவ கூட சேரக்கூடாது. அதான் என்ன கஷ்டம் பண்ணாரு. அப்போ இந்த பசங்க எல்லாம் கேக்குறாங்க, எல்லாரும் விளையாடிட்டு இருக்கான், பிரகலாத் மட்டும் அப்படியே உட்காந்து சாட்டிங் பண்ணிட்டு இருக்காரு. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா. ஹரே பிரகலாதா, நீ மட்டும் ஏன் இப்படி இருக்க, வாங்க கூட விளையாடு. எல்லாம் சொல்றாரு, என்ன விளையாட வேண்டியிருக்கு, உட்காருங்க. என்ன விளையாட்டு, வாழ்க்கையே விளையாட்டாதான் போயிட்டு இருக்கு. என்ன நடக்குது? அம்மா உனக்கு யாரு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? எங்க இருந்து யாரு இதெல்லாம் சொல்லி கொடுத்தா? நம்ம ஸ்கூல் டீச்சர் இதெல்லாம் சொல்லி கொடுத்ததே இல்லையே. ஸ்கூல் டீச்சர் வந்து ஜிம்மி கமல் பாட்டு தான் டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க, ரிஷபக்தி பாட்டுக்கா டான்ஸ் சொல்லி கொடுக்குறாங்க. அதனால எங்க ஸ்கூல்ல இதெல்லாம் கிடைக்காது, உனக்கு யார் சொல்லி கொடுத்தாங்க? அப்போ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம ஸ்கூலுக்கு போறோம், காலேஜ் போறோம், அங்க உள்ள டீச்சர்ஸ் வந்து கிருஷ்ண பக்தியை சொல்லி தர மாட்டாங்க. ஆக்சுவலி அவங்களுக்கே தெரியாது மதிர்ன கிருஷ்ணே பரத சம்பவம், அவங்க கிருஷ்ணர் மறந்துருக்காங்க. அப்ப யார் சொல்லி தருவா? பிரகலாதனுடைய இடத்துல இருக்கணும். பிரகலாதர் அளவுக்கு நம்ம கிருஷ்ண பக்தியில தூய பக்தி இல்ல, ஆனா பிரகலாதனுடைய அடிச்சோட்டி பின்பற்றும். மகாஜனோ எனக்கு கதை பிரகலாதர் என்ன பண்ணாரு? தன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்கார வச்சிட்டாரு, எல்லாம் உட்காருங்களா, நான் உங்களுக்கு கதை சொல்றேன். எப்படி எனக்கு இது தெரிஞ்சது? என்னுடைய குரு நாரத முனிவர் சொல்லி கொடுத்தாரு. சரி, நாரத முனிவர் என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாரு? இதான் சொல்லி கொடுத்தாரு. பிரகலாத் மகாராஜ் பதிலளித்தார். யார்கிட்ட? ஹிரண்யகசிபு சொல்றாரு. அதுக்கப்புறம் அடுத்த சாப்டர்ல வரும், நம்ம அடுத்த செஷன்ல பார்ப்போம். அடுத்த செஷன். அப்ப அடுத்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்? பிரகலாத் மகாராஜா தன் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன ப்ரீச் பண்ணாரு, டீச்சிங் ஆஃப் பிரகலாத் மகாராஜ். நம்ம அடுத்த கிளாஸ்ல பிரகலாதுடைய போதனைகள். சரி, இப்ப ஹிரண்யகசிபு பேசுறாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஹிரண்யகசிபு பேசணும்னே ஹிரண்யகசிபு குழந்தை கூப்பிட்டு, அந்த குருகுல் மாஸ்டர் கூப்பிட்டு, இந்த குழந்தைய கூட்டிட்டு போங்க, ரொம்ப கவனமா பாத்துக்கோங்க, இவன் யாரோ தப்பு தப்பா பாடம் எல்லாம் படிச்சுட்டுங்க, கிருஷ்ணரை பத்தி எல்லாம் படிக்கிறான், சொல்லி கொடுக்க கூடாது. அப்படி ஆசிரிபாவம், அசுரகுணம். அப்போ இந்த கொஞ்ச நாள் கழிச்சு திருப்பி வந்தாரா, குருக்குள்ள இருந்து வந்தோடனே அப்பா மடியில உட்கார வச்சுட்டு வழக்கம் போல கேட்டாரு, பிரகலாத நீ ஸ்கூல்ல என்ன படிச்ச, என்ன சொன்னாரு? பதிர்ன கிருஷ்ணே பரதஸ்வபோவா மிதோபி மத்திய கிரக பிரதானா மந்தாது கோபி விஷதாம் தமிஸ்ரம் புன புனஷாவிதர்ஷானா. பிரகலாத் மகாராஜ் பதிலளித்தார், கட்டுப்பாடற்ற புலன்களின் காரணத்தால். புலன் கட்டுப்பாடு ஹிரண்யகசிபுடைய புலன் கட்டுப்பாட்டிலே இருந்தது, ராவனுடைய புலன்கள் கட்டுப்பாட்டு, யாருடைய புலன்கள் கட்டுப்பாட்டு இல்ல, யாருடைய புலன்கள் கட்டுப்பாட்டு இல்ல, அசுரருடைய புலன்கள். அசுரம், அசுர குணம். இப்ப யார் தன் புலன்களை கட்டுப்படுத்தலையோ அவங்க அசுர குணம் உள்ளவங்க. கட்டுப்பாடற்ற புலன்களின் காரணத்தால் பௌதிக வாழ்வில் அதிக ஈடுபாடு கொண்டவர்கள். பௌதிகத்தை விட முடியல, புலன்கள் இழுக்குது, அப்படியே மண்டக்குள்ள அப்படியே குடைச்சலாகுது. என்ன ஆகுது? புலன்கள் அப்படியே இழுத்துட்டு போய் நரக வாழ்க்கை, நரக சூழ்நிலை நோக்கி முன்னேறி சென்று மென்றதையே திரும்ப திரும்ப மென்று கொண்டே இருக்கு. என்ன நடக்கும்? சரி, இப்ப கோயில் இருந்தா என்ன நடக்கும்? கிருஷ்ணரை பத்தி பேசுவோம், கிருஷ்ணரை பத்தி கேட்போம், கிருஷ்ணருக்கு சேவை பண்ணுவோம், கிருஷ்ணாவுடைய புகழ் பாடுவோம். சண்டை போட்டாலும் கிருஷ்ணரை பத்தி சண்டை போட்டுருவோம். ஏன் இன்னைக்கு அப்படி சேவை பண்ணீங்க, எப்படி சேவை பண்ணீங்க, ஏன் அது இப்படி பேசு. வீட்டுக்கு போல நடக்கும்,
அந்த அம்மா என்ன சொன்னா, இந்த ஐயா என்ன சொன்னா, அவன் என்ன செஞ்சா, இவன் என்ன செஞ்சா, அப்போ மென்னதே திரும்ப திரும்ப அதுல சுவையும் இல்ல. அது அரைச்சு அரைச்சு மாவே அரைச்சிட்டே இருக்கு. இந்த ஒட்டகம் இருக்குல்ல, ஒட்டகம் வந்து பாலைவனத்துல போய் சப்பாத்தி கல்லி கடிக்கும். அந்த சப்பாத்தி கல்லி கடிச்சிட்டு ஒட்டகம் நினைச்சுக்குது அது ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆனா என்ன கடிச்சிட்டு இருக்குது? அந்த முள்ளு நாக்குல குத்தி ரத்தம் தான் வருது. அது சுவையா இருக்கு. அந்த மாதிரி அறியாமையில இருக்கிறவங்க மென்னதையே திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருப்பாங்க. அதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, இந்த கரும்பு மிஷின் இருக்குல்ல, கரும்பு மிஷின்ல கரும்ப முதல்ல இப்படி விடுவான். அப்புறம் 2ஆ மடிச்சு விடுவான். 3, 4 எல்லாம் மடிச்சு மடிச்சு சக்கைய சார பூரா எடுத்து சக்கைய தூக்கி போடுவான். அது போய் இதெல்லாம் மெல்லும் சக்கைய. அதுல இருக்க ஜூஸ் எல்லாம் எடுத்தாச்சு. அங்க மெல்றதுக்கு என்ன இருக்கு? சிலர் என்ன பண்ணுவாங்க, இந்த சூயிங் காம் போட்டு மென்னுகிட்டே இருப்பாங்க. மென்னதையே திரும்ப திரும்ப மென்னிட்டு இருப்பாங்க. அதுல என்னதான் இருக்கு? பேரு சூயிங் கம். மென்னுகிட்டே இருக்கு. சில வெத்தல பாக்கு போட்டு மென்னுட்டே இருப்பாங்க. நீங்க அந்த இந்த பக்கம் எல்லாம் போனீங்கன்னா தஞ்சாவூர் பக்கம் ஒப்ளு 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 ஒப்ளுன்னு தான் பேசும். வார்த்தையே தெளிவா வருது. நாங்க கல்யாணத்துக்கெல்லாம் போனோம்னா, எங்க வீட்ல எல்லாம் கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டு வெத்தல பாக்குலாம் கூப்பிட்டு, "என்ன சாப்பிட்டீங்க? என்ன சாப்பிட்டீங்க?" வாயில பூரா வெத்தல பாக்கு அடைச்சு. ஆனா இங்கேயாவது பரவால்ல. தென்னிந்தியால ஏதாவது ஃபங்ஷன்ல வெத்தல பாக்கு போட்டிருப்பான். வட இந்தியால போனா எப்பவுமே வாயில குத்தி வச்சிருப்பான். பக் 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 பக். அவன் பல்லு பூரா கருப்பா தான் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? எல்லா பக்கமும் துப்பி வச்சிருப்பான். ஆமா. பஸ்ல எல்லா இடத்துலயும் வந்து இந்த பால்ட்ரா, குட்காலாம் போட்டு துப்பி துப்பி வச்சிருப்பான். அவனுக்கெல்லாம் என்ன அடுத்த பிறவில ஆடு மாடு தான் ஆசை போட்டுக்கிட்டே இருக்கலாம் உட்கார்ந்து. தமோ குணம். தமோ ரஜா. சதா ரஜஸ் தமோ பாவம். இப்படி மென்னதே திரும்ப திரும்ப மென்றவங்க இருக்காங்க இல்லையா? அவங்கள பத்தி பிரகலாதர் என்ன சொல்றாரு? "அரே எண்ணிக்கசிப்பு, நீ இந்த பௌதீக வாழ்க்கையில இருக்க. குடும்பம், பற்றுதல் எல்லாம் இருக்குல்ல. இது மத்தவங்க சொன்னாலும் மண்டையில ஏறாது. மத்தவங்க சொன்னாலும் உபதேசம் ஏறாது. சொந்த முயற்சியிலயும் ஏறாது. இந்த 2ம் சேர்ந்தாலும் போச்சு. அதுவும் வராது. மத்தவங்க சொல்லியும் கேட்கல, சொந்த முயற்சியிலயும் திருந்தல. அப்படி இருக்கும்போது இந்த 2ம் சேர்ந்தா கூட கிருஷ்ணரிடம் அவர்களுக்கு நாட்டம் ஏற்படுவதே இல்ல. அதனால இந்த பக்தர் சங்கம்ங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் பக்தர் சங்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, நமக்கு பக்தர்கள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் நமக்காவே தோணும். ஓ! இன்னைக்கு நான் சண்டிக்கு பண்ணாம விட்டேன். இன்னைக்கு சேவை பண்ணாம விட்டேன். இன்னைக்கு கோயிலுக்கு போகாம விட்டேன். இந்த 2ம் நான் 2மே இருந்தும் அத பயன்படுத்திக்கலைன்னா, கிருஷ்ணர்ட்ட நாட்டமே ஏற்படாது. கிருஷ்ணர் மேல ஒரு ஈர்ப்பே இருக்காது. ஏதோ ஏனோ தானோன்னு பக்தி நடக்கும் அவ்வளவுதான். அடுத்து என்ன சொல்றாரு? ஆ இல்ல பிரபுபாத் வந்து ரொம்ப அழகா கோட்ல எழுதியிருக்காரு. என்ன கோட் குடுத்திருக்காரு? இந்த பௌதீக வாழ்க்கை போகைஸ்வர்ய பிரசக்தானாம் தயா பட்டுத்த சேதசா விவசாயாத்ம புத்தி சமோதோன விதியதே. ஏன் வந்து ஏன் வந்து பரமபுருஷரான பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் மேல பக்தி தூண்டு செய்யறதுக்கு நமக்கு உறுதியான மனது ஏன் வர மாட்டேங்குது? ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷன், ஸ்ட்ராங் வலுவான உறுதியான மனது ஏன் வரல? புலனுணர்வு மற்றும் பௌதிக ஐஸ்வர்யம் ஆகியவற்றின் மீது பற்று கொண்டு அட்டாச்மெண்ட், இந்த மெட்டீரியல் அட்டாச்மெண்ட் இருக்கு இல்லையா? இந்த பௌதிக பற்றுதல் புத்தி பேதலிச்சு போகும்போது அந்த மனத்துல பரமபுருஷரை பற்றி பக்தி தொண்டு செய்வதற்கான நிலையான உறுதி ஏற்படுவதில்லை. அப்போ இந்த தத்துவத்தை நம்ம உள்வாங்கணும், அதை பயிற்சி பண்ணணும், அதை வந்து நடைமுறையில செயல்படணும். அப்பதான் கிருஷ்ண உணர்வுல நான் நிலைத்து இருக்க முடியும். பிரகலாத் மகாராஜா வெறுமனே கிருஷ்ண பக்தி சொல்லிக் கொடுக்கல, அதை எப்படி நினைச்சிருக்கணும்னு சொல்லிக் கொடுக்கிறார். கிருஷ்ணா வெறும் பகவத்கீதையை சொல்லிக் கொடுக்கல, அந்த பகவத்கீதை மூலம் பக்தியில எப்படி நிலைத்திருக்கணும், நிலைத்த மனதோட ஸ்தித பிரக்ஞா, உறுதியான மனதை உடையவன். 2ஆம் அத்தியாயத்துல கேட்கிறார் அர்ஜுனன். எங்க கேட்கிறார் 2ஆம் அத்தியாயம்? சித பிரக்ஞா சகாபாஷா. சிதத்தில் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா எப்படி நடப்பாரு, எப்படி பேசுவாரு, எந்த மாதிரி சிந்திப்பாரு, ஏன் கேட்கிறாரு? அர்ஜுன் அப்ப தன்னை உணர்ந்த ஆத்மா இல்லையா? நம்ம உணர்வு ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா, நான் இந்த உடல் அல்ல, நான் அந்த உடல் அல்ல ஆத்மான்னு உணர்ந்தவங்க எப்படி சிந்திக்கணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் பிரகலாத் சொல்லிக் கொடுக்கிறார், கிருஷ்ணர் சொல்லிக் கொடுக்கிறார்.
ரிப்பீட்டடா திரும்ப திரும்ப சொல்லித்தராங்க. அப்போ பிரபா திரும்ப எழுதுறாரு, அப்படி பௌதிக சுகத்தில் பற்று கொண்டுள்ளவர்களால் பகவானின் பக்தி தொண்டில் நிலைத்திருக்க முடியாது. அவர்களால் பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரையோ அவரது உபதேசமாகிய பகவத்கீதையோ புரிந்து கொள்ள முடியாது. படிக்கலாம், கேட்கலாம், ஆனா புரிஞ்சுக்க முடியாது. ஏன் பகவத்கீதை புரியல எனக்கு, ஏன் பாகவதம் புரியல, ஏன்னா அந்த அட்டாச்மெண்ட் எனக்கு புரியும், அட்டாச்மெண்ட் இருக்கனால புரியல. தொடர்ந்து தொடர்ந்து கேட்கிறேன், தொடர்ந்து தொடர்ந்து படிக்கிறேன், புரிஞ்சுதா எங்க பிரச்சனை இருக்குன்னு. அந்தாத கோவில் விஷதா கமிஷன் அவருடைய வழி உண்மையில் நரக வாழ்வை நோக்கி. அப்போ நரக வாழ்க்கையை நோக்கி பாருக்கூடாது. பக்தி பாதையில் இருந்தாலும் நம்ம நரக வாழ்க்கையை நோக்கி பாருக்கூடாது. இந்த பௌதிக உலகமே ஒரு நரக வாழ்க்கை தான். அப்ப என்ன பண்ணணும்? மகத் சேவம் தாரமாக முக்தே. ரிஷபதேவர் உறுதி செய்து போல ஒரு பக்தருக்கு தொண்டு செய்வதன் மூலம் கிருஷ்ணரை புரிந்து கொள்ள ஒருவன் முயற்சிக்க வேண்டும். மகத் என்ற சொல் ஒரு பக்தரை குறிப்பிடுகிறது. அப்ப நம்ம குருவுக்கு சேவை பண்ணணும், வைஷ்ணவருக்கு சேவை பண்ணணும், அவங்க சங்கத்திலே இருக்கணும், அவங்க வழிகாட்டுதலே இருக்கணும். எப்ப நம்ம பக்தர் வழிகாட்டுதலுக்கு விலகிறோமோ அப்ப முடிச்சு இமீடியட்டா மாயா முடிச்சு அட்டாச். இங்க என்ன கஷ்பு தெரிஞ்சுக்க விரும்பினாரு. பிரகலாதருக்கு இதை சொல்லிக் கொடுத்தது யாரு? அதுக்கு பிரகலாதர் பதில் அளிக்கிறார். உங்களை போன்றவர்களால் கிருஷ்ணரை ஒருபோதும் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு மகாத்மாவுக்கு தொண்டு செய்தால் மட்டுமே கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியும். பௌதிக சூழ்நிலையை சரி செய்ய முயற்சிப்பவர்கள் வென்றதையே திரும்ப திரும்ப வெல்லுபவர் என்று கூறப்படுகிறார். பௌதிக சூழ்நிலையை சரி செய்யலாம் முயற்சி பண்ணவே கூடாது. பௌதிகத்திலிருந்து வெளியில வர வேலையை பார்க்கணும். அப்புறம் பாருங்க, எவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு. அப்போ ஒரு இதுவரை ஒருவராலும் பௌதிக சூழ்நிலையை சரி செய்ய முடிந்ததே இல்லை. இல்ல நான் எல்லாமே சரி பண்ணிட்டேன், என் ஃபேமிலியில ஒரு பிரச்சனை இல்ல, இப்ப நான் வந்து சர்வீஸ் பண்ண வரேன், நடக்கவே நடக்கும். ஒரு நாள் நடக்காது. என் பையன் வந்து வேலைக்கு போக ஆரம்பிக்கட்டும், இல்ல என் பொண்ணு கல்யாணம் ஆகட்டும், என் பையனுக்கு குழந்தை உண்டாகட்டும், என் பொண்ணு வந்து ஃபாரின் போகட்டும், இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் வந்து நான் பக்தி பண்றேங்கிறது யார் சொல்லுவா? பக்தினா என்னன்னு தெரியாதவங்க சொல்லுவாங்க, கிருஷ்ண பக்தி பயிற்சி பண்ணாதவங்க சொல்லுவாங்க, சாஸ்திரம் படிக்காதவங்க சொல்லுவாங்க, குருவை ஏற்றுக்காதவங்க சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் தெரிந்தும் நாம் செய்தோமே ஆனால் என்ன அர்த்தம்? அது இதுவரை ஒருவராலும் பௌதிக சூழ்நிலையை சரி செய்ய முடிந்ததே இல்லை. மாறாக பிறவிக்கு பின் பிறவியாக, தலைமுறைக்கு பின் தலைமுறையாக மக்கள் இதை முயன்றும் தொடர்ந்து தோல்வியே கண்டுள்ளனர். தோல்விதான், சக்சஸே கிடையாது. நான் சொல்லல, பிரபா சொல்றேன். அப்புறம் ஒருவன் ஒரு மகாத்மாவாக அல்லது பகவானின் தூய பக்தரால் பயிற்சி அளிக்கப்பட்டிருந்தால் அல்லாது அவன் கிருஷ்ணரையோ அவரது பக்தி தொண்டையோ விழுந்து கொள்வது சாத்தியம். அப்போ மகாத்மாக்களுடைய சங்கத்துல வந்தாதான் அது சாத்தியம். கேட்கணும் பாரு, பிரபுபாத் படிக்கணும், கேட்கணும். நதே விது சுவார்த்த கதீகி விஷ்ணு துராசியாகி பகிரத்தமானினா அந்தாதயாதிர் உபநீயமானா ஏவேசு வந்தா உருதாமி பத்யா. அடுத்து பிரகலாத் என்ன சொல்றாரு? எண்ணிக்கட்சி பார்த்து சொல்றது பிரகலாத் என்ன சொல்றாரு? பௌதிக வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வில் உறுதியாக சிக்கிக் கொண்டிருப்பவர், பௌதிக வாழ்வை அனுபவிக்க வேண்டுங்கிற எண்ணத்துல உறுதியாக சிக்கிக் கொண்டிருப்பவர்கள் புறப்புலன் பொருட்கள் பற்றுக்கொண்டு அவர்களை போன்ற ஒரு குருடனை தங்களது தலைவராக அல்லது குருவாக ஏற்றுக்கொண்டுள்ளவர்களுமான மனிதர்களால் ஆன்மீக உலருக்கு திரும்ப சென்று பகவான் விஷ்ணுவின் சேவையில் ஈடுபடுவதுதான் வாழ்வின் லட்சியம் என்பது புரிந்து கொள்ளவே இயலாது. இது யாருக்கு? ஆன்மீக குருவை ஏற்றுக்கொள்ளாதவங்க. ஆன்மீக குருவை ஏற்றுக்கொண்டு எப்படி இருந்தா, நம்ம எல்லாம் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்றோம், ஆன்மீக குருவை ஏத்துக்கிறோம், பகவத்கீதை படிக்கிறோம், கேட்கிறோம், சேவை பண்றோம். ஆனா பௌதிக வாழ்வை அனுபவிக்க வேண்டும் என்ற உணர்வில் சிக்கிக் கொண்டிருந்தால் என்ன பண்றது? என்ன பண்றது? அப்போ ஒரு குருடனால் வழிகாட்டப்பட்ட மற்ற குருடர்கள் சரியான வழியை விட்டு விலகி சென்று ஒரு சாக்கடையில் விழுவது போல பௌதிக பற்றுடைய ஒருவரால் வழிகாட்டப்படும் பௌதிக பற்றுடைய மற்றவர்கள் பலன் கருதும் செயலும் மிகவும் உறுதியான கயிறினால் பிணைக்கப்படுகின்றனர். இவ்வாறாக அவர்கள் மூவகை துன்பங்களை அனுபவித்துக் கொண்டு பௌதிக வாழ்வை தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கு.
அப்போ இன்னும் அந்த இதுல இருந்து வெளியில வரல. வெளியில வரலைன்னா இதான் அடுத்தது. என்ன பண்ணுவாங்க? பக் பக்தர் சங்கத்துல இருந்தா பக்தர்கள் வழிநடத்திட்டே போவாங்க. பக்தர் சங்கத்துல வெளியில போயிட்டா பௌதிகவாதி வழிநடத்த ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப என்னாச்சு? எல்லா கூட்டம் பின்னாடி போய் நானும் சேர்ந்து சாக்கடையில நானும் சேர்ந்து போய் சாக்கடை. அடுத்தது ரொம்ப அழகா சொல்றாரு பிரகலாத் மகாராஜ். அப்பாட்ட நைஷாமதிஸ்தாவதுருக்ரமாங்கிரீம் பிரச்சதியனார்த்தா பகவோ யதர்த்தः மகீயசாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் விநீதயாவத். பிரதமர் என்ன சொல்றாரு? பௌதிக கலங்கத்திலிருந்து முற்றிலும் விடுபட்டுள்ள ஒரு வைஷ்ணவருடைய தாமரை பாதங்களின் புழுதியை தங்கள் உடல்களின் மேல் பூசிக்கொண்டால் அல்லாது பௌதிக வாழ்வின் அதிக நாட்டம் கொண்டுள்ளவர்களால் தமது அசாதாரணமான செயல்களுக்காக புகழப்படுபவரான பகவானின் தாமரை பாதங்களில் பற்று கொண்டவர் ஆக முடியாது. எப்போ ஒருத்தருக்கு பகவானுடைய தாமரை பாதம் மேல பற்றுதல் வரும்? ஒரு தூய பக்தருடைய தாமரை பாதத்தை நான் சரணடையும். அவங்களுக்கு சேவை பண்ணணும். அவங்களுடைய வழிகாட்டுதல். அப்ப ஆன்மீகருடைய தாமரை பாதத்தை விட்டுறவே கூடாது. ஆன்மீகருடைய தாமரை பாதத்தை பற்றி கொண்டு அவருக்கு சேவனம் பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால மட்டும்தான் கிருஷ்ண உணர்வினர் ஆகி அவரது தாமரை பாதங்களில் இவ்வாறு சரணிவதால் மட்டுமே ஒருவனால் பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபட முடியும். சோ பௌதிக கலங்கத்திலிருந்து விடுபடுறதுக்கு நாம தான் முயற்சிக்கணும். கிருஷ்ணா என்ன பண்ணுவாரு? கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? குரு என்ன பண்ணுவாரு? இப்போ நாம பௌதிக வாழ்க்கையில் இருக்கோம். ஒரு ஆன்மீக குரு தேர்ந்தெடுத்திருக்கிறோம். பகவானுக்கு சேவை பண்றோம். ஆனா எனக்கு பௌதிக கலங்க இருக்கு, பற்றுதல் இருக்கு. இதுல இருந்து என்ன கிருஷ்ணர் என்ன பண்ணுவாரு? இல்ல ஆன்மீக குரு தான் என்ன பண்ணுவாரு? கிருஷ்ணர் சொல்றாரு என்கிட்ட வாங்க. ஆன்மீக குரு சொல்றாரு கிருஷ்ணாட்ட போகணும். ஆனா பௌதிக கலங்க இருக்கு, பௌதிக பற்றுதல் இருக்கு. இதுக்கு கிருஷ்ணரும் ஆன்மீக குரு என்ன பண்ணணும்? நான் சரணாகதி பண்ணணும். எனக்கு அந்த வைராகி இருக்கணும். எனக்கு உறுதி வேணும். நான் இந்த பிரிவிலே கிருஷ்ணாட்ட போகணும். கிருஷ்ணா நான் இந்த பிரிவில உங்ககிட்ட வரணும். அதுக்கு என்னெல்லாம் செய்யணும்னு ஆச்சாரியர் சொல்றாரு. என்னெல்லாம் என்னெல்லாம் செய்யணும்னு வந்து பிரபுபாதர் எழுதியிருக்காரு, சொல்லி கொடுத்திருக்காரு. என்னெல்லாம் ஆன்மீக குரு சொல்றாரு, என்னெல்லாம் வைஷ்ணவர் சொல்றாங்க. அதுக்கு நான் வந்து என்னை அர்ப்பணிக்க தயாரா இருக்கு. அதான் மகியசாம் பாதரஜோபிஷேகம். ஒரு தூய பக்தருடைய தாமரை திருவடியை தூசி எடுத்து உடம்பெல்லாம் பூசி அப்படின்னா போய் பின்னாடி போய் காலை பிடிச்சிக்கிட்டு மண்ணல் எடுத்து மேல பூசிக்கிறது இல்ல. அவனுடைய பாதச்சுவடை பின்பற்றுவது. அவனுடைய பாதச்சுவடை பின்பற்று. அப்ப பிரகலாதுடைய போதனைகள், பிரபுபாவுடைய உபதேசங்கள், ஆச்சாருடைய வழிகாட்டுதல் இதுலயே எப்பவுமே இந்த ஷெல்டர்லயே அதான் ஷெல்டர். ஆன்மீகருடைய குரு பாத ஆசிரியா என்ன கொடுக்குறாங்க? குரு பாத ஆசிரியா. ஆன்மீகருடைய தாமரை திருப்பாத்துல அடைக்கணும். அதுக்குதான் குரு ஆசிரியா. நீங்க குரு ஆசிரியா எடுத்துட்டீங்களா? நான் எடுத்துட்டேங்க. ஆனா குரு மாத்துட்டேங்க. என்ன பிரயோஜனம்? நீங்க தீட்சை வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டேங்க. என்ன பண்றீங்க? ஜெபம் பண்ணும்போது மட்டும் குரு பிரணாமம் சொல்லுவாங்க. அவ்வளவுதான். நீங்க தீட்சை வாங்கிட்டீங்களா? வாங்கிட்டீங்க. என்ன பண்றீங்க? ஏதோ காலையில குருமராஜ் 2 பூ போடுவோம் அவ்வளவுதான். அவர் சொன்னதை ஃபாலோ பண்றீங்களா? பிரபா சொல்றதை ஃபாலோ பண்றீங்களா? அப்புறம் எப்படி போகும்? பௌதிக பற்றுதல், பௌதிக ஆசை, அட்டாச்மெண்ட். நமக்கு அட்டாச்மெண்ட் வந்து ஆன்மீக குரு மேலேயும் கிருஷ்ணர் மேலேயும் வரும். கிருஷ்ணர் மேல முழு அட்டாச்மெண்ட் பற்றுதல், கிருஷ்ணர் மேல முழு பற்றுதல் வரணும்னா என் குரு மேல எனக்கு பற்றுதல் வரணும். என் பிரபுபார் மேல எனக்கு பற்றுதல் வரணும். அந்த பற்றுதல் தான் கிருஷ்ணரோட பற்றுதலை கொடுக்கும். அதான் பற்றுக பற்றற்றார் பற்றுக. பற்றில்லாதவங்க மேல நான் அவங்க வழியை ஃபாலோ பண்ணணும். அவங்க மேல பற்றுதல் வச்சுக்கணும். அவங்க யார் மேல பற்றுதல் வச்சுக்கிறாங்களோ அவங்க மேல பற்று. பிரபுபாதரும் ஆன்மீக குரு கிருஷ்ணர் மேல பற்றுதல் வச்சிருக்காங்க. அப்ப நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணா நமக்கும் கிருஷ்ணர் மேல பற்றுதல் வரும். நம்ம அந்த நிலையில இருந்து வெளியில போயிட்டா என்ன ஆகும்? எனக்கு இது மேல அட்ராக்ஷன் வராது. அந்த உலகத்துல ஏற்கனவே எனக்கு அட்ராக்ஷன் இருக்குல்ல, அது இன்னும் டீப்பா ஸ்ட்ராங் ஆகும். அது இன்னும் என்ன ஆகும்? டீப்பா ஸ்ட்ராங் ஆகும். சோ இப்படி ரொம்ப அழகான பிரகலாதோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இந்த மாதிரிலாம் வந்து யாரை பார்த்து சொல்றாரு? எண்ணிக்கசிபு பார்த்து சொல்றாரு. எண்ணிக்கசிபு நல்ல நாளையே தையத்தக்கான்னு குதிப்பான். கடவுளே கிடையாது. அவர்கிட்ட போய் ஆன்மீக குரு சன்னடிங்க.
காட்டுக்கு போங்க, கிருஷ்ண பக்தி பண்ணுங்க. அப்பதான் இந்த குழந்தைய என் முன்னாடி கொண்டே வராதீங்க. சோ எப்படி பிரகலாதுடைய டீச்சிங் வந்து பிரகலாதோட உபதேசம் எல்லா காலத்திலும் பொருத்தமானது. எல்லா காலத்திலும் எல்லா நபர்களுக்கும் பொருத்தமானது. பக்தியில ஒரு பக்தன் எவ்வளவு வைராக்கியமா இருக்கணும். பிரகலாதர் சின்ன குழந்தை. மூர்த்தி சிறுசு, கீர்த்தி பெருசு. சின்ன குழந்தை தான். நான் சொல்ல உபதேசம் பாருங்க. சின்ன குழந்தையோட வாயிலிருந்து என்னென்ன உபதேசம் வருது. அப்போ நாரத முனிவர் குருவுடைய கருணை கிடைச்சா யார் வேணாலும் பேச முடியும். சின்ன குழந்தை கூட அற்புதமான தமிழ்ல பழமொழி சொல்லுவாங்க. கம்பன் வீட்டு பட்டு தறி கவி பாடும். அந்த மாதிரி சங்கம். ஒரு தூய பக்தருடைய சங்கம் இருந்ததுன்னா குழந்தை கூட மிக உயர்ந்த தத்துவத்தை பேச முடியும். பிரகலாத் மகாராஜா ஆன்மாவுக்கு ஏது வயசு முதலாவது. பிரகலாத் மகாராஜா சிறு குழந்தை தாயினுடைய கருவில் இருக்கும்போது எல்லாம் கத்துட்டாரு. அப்புறம் வெளியில வந்தோடனே அழகா பேசுறாரு. சோ தாயினுடைய கருவில் இருக்கும்போது கிளாஸ் அட்டன் பண்ணாரு. வெளியில வந்தோடனே பிராக்டிக்கலாவே அட்டன் பண்ணாரு. என்ன கஷ்டமும் எல்லா டார்ச்சரும் பண்ணாரு. பிரகலாத் மகாராஜா கிளர்ச்சி அடையவே இல்லை. அப்ப என்ன அர்த்தம்? படித்ததை நடைமுறைப்படுத்துங்க. எஸ். நிற்ப அதற்கு தக, நிற்க அதற்கு தக. கற்க கசடர கற்பவை கற்றப்பின் நிற்காதான். நாரதத்திலிருந்து பாகவதத்தை தெளிவா கேட்டுட்டாரு, படிச்சுட்டாரு, வெளியில வந்தாரு, அது மாதிரியே நின்னாரு. ஒரு தூய பக்தர் எப்படி இருக்கணும்? அப்படி. ஓ, என் குருநாதர் நாரதர் சொல்லியிருக்காரு, இப்படிதான் கிருஷ்ணர் மேல அன்பு செய்யணும். இந்த உடல் இல்ல ஆத்மா, இப்படிதான் கிருஷ்ணனுக்கு சேவை பண்ணணும், இப்படிதான் சரணடையணும். அப்படியே நின்னார். ரொம்ப அழகான பாடம். ரெண்டாவது வந்து அவர் லைஃப்ல இதெல்லாம் அழகான பாடம் தான். சரி, அடுத்த செஷன்ல தொடரலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தா, ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள்